100 நாள் வேலை திட்டத்தை சீரழிக்கும் ஒன்றிய அரசின் நடவடிக்கையை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திமுக கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் விழுப்புரம் செய்தியாளர் சிவச்சந்திரன். சிவச்சந்திரன், வணக்கம். ஆர்ப்பாட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? விவரங்கள். 100 நாள் வேலை திட்டத்தில், அதாவது ஊரக மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கிவிட்டு ஒரு சட்ட திருத்தத்தை பாஜக, அதாவது ஒன்றிய அரசு மக்களவை மற்றும் மாநிலங்களில் கொண்டு வந்தது. இதற்கு பார்த்தீங்கன்னா அந்த சட்டத்தை எதிர்த்து நாடு முழுவதும் ஒன்றிய அரசுக்கு எதிராக அனைத்து எதிர்கட்சியினர் எதிராக போராடி வருகின்றனர். இன்னையில்தான் என்று பார்த்தீங்கன்னா இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை அந்த திட்டத்துடைய பெயரை மாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். இந்த திட்டத்தை முடக்க நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்துதான் தமிழகம் முழுவதும் இன்று இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் திமுக தலைமையில அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களிலும் இன்று இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிற காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். நாம் இருக்கக்கூடிய பகுதி விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம். இந்த அலுவலகத்துக்கு முன்பாகத்தான் இந்த இந்திய கூட்டணி கட்சி சார்பில் பார்த்தீங்கன்னா இதற்கு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து திமுக மத்திய மாவட்ட செயலாளரும் விழுப்புரம் எம்எல்ஏவுமான டாக்டர் லட்சுமணன் தலைமையில தான் காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சியை சார்ந்த 2000க்கும் மேற்பட்டவர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று தங்களுடைய எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள், இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் தினந்தோறும் பயன்பெறும் இந்த பெண்கள் பெருமளவுக்கு இங்கு ஆயிரக்கணக்கானவர் குவிந்து இந்த திட்டத்தை முடக்க நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து தங்களுடைய முழக்கத்தை எழுப்பி வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த திட்டத்தை மீண்டும் அந்த பெயர் மாற்றத்தை மகாத்மா காந்தி பெயரே வைக்க வேண்டும், இந்த திட்டத்தின் தமிழக அரசுக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்க வேண்டும் என்ற குரலும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக இங்க முழங்கி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.